Dear 11th standard business math students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 3.1, example 3.2, find the locus of the point which is equidistance from 2, minus 3 and 3, minus 4. ஏதோ இரண்டு புள்ளிகள் இருக்குது. 2, minus 3 ஒரு புள்ளி, இன்னொரு புள்ளி வந்து 3, minus 4 ஒரு புள்ளி. இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இதுக்கு இடையில ஒரு புள்ளி நகர்ந்து போகுது. எப்படி நகர்ந்து போகுதுன்னா equidistance from a point and b point. For example, இங்க ஒரு புள்ளி இருக்கு, px1, y1 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் அளந்தாலும் சரி, இந்த டிஸ்டன்ஸ் அளந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த புள்ளி இங்க நவுந்து வந்துருச்சு, x1, y1 இங்க நவுந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க அளந்து பாத்தீங்கன்னாலும் இதோட டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். இங்க நகர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுங்க, x1, y1 இங்க நகர்ந்து போயிடுச்சு. அப்ப இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் சமமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு புள்ளி நகர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு பாதை உருவாகும். ஒரு பாதை, இந்த பாதைக்கு பேர் தான் லோக்கஸ். இத கண்டுபிடிங்க, இதோட ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஒரு புள்ளி இரண்டு புள்ளிக்கு சமமான தொலைவுல போயிட்டே இருக்குது. இந்த பக்கம் ஒரு புள்ளி இருக்கு, அந்த பக்கம் ஒரு புள்ளி இருக்கு. பத்திரமா நகர்ந்து போற. நகர்ந்து போகும்போது இங்க இருக்கிற தொலைவும் சமமா பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. அப்படி அது போயிட்டே இருந்தா ஒரு பாதை உருவாகும் பாருங்க. அந்த பாதையோட ஈக்குவேஷன் என்னன்னு கேக்குறாங்க. அந்த பாதைக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நானு உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி ரெண்டு லைன் வரைகிறேன். நீங்க ஸ்கேல் எடுத்து அளந்தீங்கன்னா ஏபி டிஸ்டன்ஸும் பிபி டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். அதான் சொல்லியிருக்கிறாங்க ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ லெட் பி x1, y1 be a point on the locus. அப்போ அவன் சொன்ன ரூல் பிரகாரம் ஈக்வி டிஸ்டன்ஸ். அப்போ ஏபி டிஸ்டன்ஸும் பிபி டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இங்க இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ரைட்? இப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி டிஸ்டன்ஸ். என்ன சார் ஃபார்முலா? இங்க பாருங்க, ஏபினா இங்க இருந்து இங்க, இத x2 y2 மாதிரி வச்சீங்க, இது x1 y1 மாதிரி வச்சீங்க, இது x1 y1 மாதிரி வச்சீங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன நமக்கு? x2 minus x1 whole square y2 minus y1 whole square. புரியல சார்? இன்னும் பெருசா எழுதி காட்டுறேன் நான். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இப்படி தான் வரும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 whole square y2 minus y1 whole square. அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். x2 minus x1, this minus this, x1 minus 2 whole square, this x party minus x party, plus y2 na idha, y1 minus this, இங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஃபார்முலால ஒரு மைனஸ் வருது. அப்ப plus 3 whole square. AP முடிஞ்சிருச்சு. BP க்கு வாங்க. This minus this, x party minus x party, x1 minus 3 whole square, y party minus y party, plus y1 minus, though ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ plus 4 whole square. இதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஃபைன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரூட் ஆஃப் x1 minus 2 whole square y1 plus 3 whole square is equal to root of x1 minus 3 whole square y1 plus 4 whole square. இது whole square பண்ண போறேன், squaring on both sides. இதையும் whole square பண்ண போறேன், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ மீண்டது x1 minus 2 whole square y1 plus 3 whole square, x1 minus 3 whole square y1 plus 4 whole square. இதான் மீண்டது. What is a plus b whole square? a plus b whole square, a minus b whole square. ஏதாவது ஒரு ஃபார்முலா செட் ஆகும். a minus b whole square,
a square minus 2ab இங்க மைனஸ் ஃபார்முலா பாத்துக்கோ நீங்க ஒரு மைனஸ் போட்டு போறீங்க plus b square 2 square இதான் a minus b whole square. What is a plus b whole square? A square plus 2ab y1 into 3 plus b square na 3 square இந்த பக்கம் வாங்க a minus b whole square a square minus இருக்கு அப்ப minus தான் வரும் 2 times ab x1 into 3 அதுக்கப்புறம் plus b square na 3 square a minus b whole square இது a plus b whole square அப்போ y1 square a square plus 2ab 2 times y1 into 4 plus b square plus 4 square right fine போர்டு வந்து கட் ஆயிட போகுது நம்ம நீட்டா போயிட போறோம் சூப்பர் கட் ஆகல அதுக்கு அடுத்தது x1 square 2 2s are 4x1 2 square 4 y1 square நான் அப்படியே போட்டுக்கலாம் 3 2s are 6y1 போட்டுக்கிறேன் 3 square பண்ணா 9 x1 square 2 3s are 6x1 போட்டுக்கிறேன் 3 square பண்ணா 9 y1 square 4 2s are 8 y1 4 square na 16 இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு x1 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் y1 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும் ஏன்னா ஈக்குவல் டுல ஒரே மாதிரி இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பிளஸ் 9ம் கேன்சல் ஆயிடும் அப்ப மீந்தது எல்லாத்தையும் நீங்க சார்ட் அவுட் பண்ணிடலாம் மைனஸ் 6x1 இந்த பக்கம் எடுத்து வாங்க மைனஸ் இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடும் ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 4x1 இருக்குது அதே மாதிரி ஆல்ரெடி இங்க ஒரு 6y1 இருக்குது இது இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க மைனஸ் 8y1 ஆல்ரெடி ஒரு பிளஸ் 4 இங்க இருக்குது அந்த பக்கத்துல இருந்து பிளஸ் 16 எடுத்துட்டு வாங்க மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 அப்போ r ல 4 போச்சுன்னா 2x1 r ல 8 போச்சுன்னா மைனஸ் 2y1 4 ல 16 போச்சுன்னா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0 ஃபுல்லா 2 டேபிள்ஸ் காமனா இருக்கு பாருங்க அப்போ divide all the terms by 2 tables divide by 2 tables இப்போ 2 tables ஆல divide பண்ணீங்கன்னா 2 கேன்சல் ஆயிடும் இங்கேயும் 2 கேன்சல் ஆயிடும் இங்க 2 tablesல 12 வந்து 6 times வரும் equal to 0 இதுதான் உங்களுக்கு கிட்டத்தட்ட லோகஸ் ஆனா லோகஸ் என்றால் இந்த பாதையோடைய ஈக்குவேஷனா சமன்பாடு ஈக்குவேஷனா x பார்ட்டி y பார்ட்டி மட்டும் தான் வரணும் 1 1லாம் வரக்கூடாது அதனால லாஸ்டா லோகஸ் என்றால் பாதை of px1 y1 is final answer will be x minus y minus 6 1 1 எடுத்துனாலதான் is equal to 0 this is the equation of this line இந்த கோடு உருவாகிது பாருங்க அதோடைய சமன்பாடு இதுதான் அப்போ இதுல a minus b a plus b whole square a minus b a plus b whole square அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ரொம்ப ஃப்ரீ ஆயிடும் this is a very beautiful 3 mark sum thank you